ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா அரண்மனை 4. சுந்தர் சி பார்த்தீங்கன்னா ஒரு லாயராக இருப்பார். சுந்தர் சி தங்கச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா தமன்னா. தமன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லவ் பண்ணி ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபேமிலி வந்துட்டு தமன்னாவை ஒதுக்கி வச்சுட்டு இருப்பாங்க, தூரமாக இருப்பாங்க தமன்னா. தமன்னா ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவார். அந்த நியூஸ் தமன்னா கேட்டு தமன்னாவும் தற்கொலை பண்ணியிருப்பாங்க. தமன்னா பொண்ணு பார்த்திங்கன்னா தமன்னாவை அந்த நிலைமையில் பார்த்து கீழே வந்து அடிபட்டு கோமாக்கு போயிடுவாங்க. சுந்தர்சி இதெல்லாம் பார்த்துட்டு என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, இது ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவார். சுந்தர்சி வந்துட்டு தமன்னா இருந்த இடத்துக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். இந்த சீன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த படத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே டெம்ப்ளேட் தான், ஆனால் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் இந்த படத்தில். இமோஷ்னல் சீன்ஸ் பார்த்திங்கன்னா ஓகே, அவ்வளோ இதாக இருக்குல்ல, பரவாயில்ல பரவாயில்ல அப்படி சொல்லலாம். தமன்னாவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது படத்தில். அதே மாதிரி சுந்தர்சி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. யோகி பப்பு காமெடி இந்த படத்தில் ஒர்க் அவுட்டே ஆகலை சொல்லப்போனால். எதுவும் சிரிப்பு வர மாதிரி எந்த காமெடியும் இல்லை. அப்புறமா படத்தில் பார்த்திங்கன்னா லாஜிக்குன்னு அப்படி ஒன்று பார்க்கவே முடியாது இந்த படத்தில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேய் கூட சண்டை போடுறதெல்லாம் வரும், அந்த சீன்ஸ் எல்லாம் லாஜிக்கே இருக்காது. இதுக்கு முன்னாடி படத்துலையும் இருக்குது, ஆனால் இந்த படத்துலையும் அதே மாதிரி தான். ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஓவரால் இந்த படம் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்யூ.